ஓம் சாந்தி 27/3/2025 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, படகோட்டி உங்களுடைய படகை கரையேற்ற வந்துள்ளார். நீங்கள் தந்தையிடம் உண்மையானவராக இருந்தீர்கள் என்றால் படகு ஆடலாம், அசையலாம், ஆனால் மூழ்கி போய்விட முடியாது. ஏன்னா சத்தியத்தினுடைய படகு ஆடும், அசையும், ஆனால் மூழ்காது. அப்போ நம்மகிட்ட சத்தியம் இருந்தது, உண்மை இருந்தது அப்படின்னா நம்மளுடைய படகானது கரை சேர்ந்துடும். பாபா அதுக்கு முழு உத்தரவாதம் கொடுக்குறாரு. பாபா கேள்வி கேட்குறாரு, தந்தையின் நினைவு குழந்தைகளுக்கு சரியாக, அதாவது நிலையாக இல்லாமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் என்ன? தந்தையின் நினைவு குழந்தைகளுக்கு நிலையாக இல்லாமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் என்ன? பாபா பதில் சொல்கிறாரு, சாகாரத்தில், அதாவது சரீரத்தில் வந்து நான் ஆத்மா நிராகாரமானவன் மற்றும் நமது தந்தையும் நிராகாரமானவர் என்பதை மறந்து விட்டுள்ளார்கள். சாகாரமாக இருக்கும் காரணத்தால் சாகாரமானவரின் நினைவு எளிதாக வந்துவிடுகிறது. ஆத்ம உணர்வு உடையவராக ஆகி தன்னை பிந்து, அதாவது புள்ளி என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வது, இதில்தான் உழைப்பு தேவைப்படுகிறது. ஏன்னா சாக்காரத்தில் வந்து தன்னுடைய ரூபத்தையும் தந்தையும் சுத்தமாக மறந்துட்டாங்க. அதனால தான் இந்த நினைவில் நிலையாக இருக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதில் தான் உங்கள் முயற்சி அதிகமாக தேவைப்படுது. அப்போ தன்னை ஒரு பிந்து, ஒளிப்புள்ளியான ஆத்மா அப்படின்னு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யணும். நீங்கள் அதுக்கு தான் அதிக முயற்சி செய்யணும்னு சொல்கிறார். ஓம் சாந்தி. சிவபகவான் கூறுகின்றார், இவருடைய பெயரோ சிவன் இல்லைதானே? இவருடைய பெயர் பிரம்மா என்பதாகும். மேலும் இவர் மூலமாக பேசுகின்றார். சிவபகவான் அதாவது சிவபகவான் கூறுகின்றார், எந்த ரதத்தை பயன்படுத்துகிறாரோ அந்த ரதம் சொல்லலை, அந்த ரதத்தில் இருக்கக்கூடிய சிவ தந்தையினுடைய மகாபாகியம். ஏன்னா அதை சொல்கிறது சிவபகவான் அப்படின்னு சொல்கிறார். எந்த ஒரு மனிதனையோ அல்லது தேவதையோ அல்லது சூட்சம வதனவாசி பிரம்மா விஷ்ணு சங்கரையோ பகவான் என்று கூறப்படுவதில்லை என்பதை பாபா அநேக முறை புரிய வைத்துள்ளார். ஸ்தூல சூட்சம உருவம் யாருக்கு இருக்கோ அவர்களை பகவான் என்று சொல்ல முடியாது. எல்லையில்லாத தந்தையை தான் பகவான் என்று சொல்லப்படுகிறது. பகவான் யார் என்பது இந்த முழு உலகத்தில் யாருக்குமே தெரியாது. உங்களிலும் கூட மிக குறைவானவரே சரியான முறையில் அறிந்துள்ளார்கள். ஏ பகவான் அப்படின்னு ஆத்மா தான் சொல்லுது. இப்போது ஆத்மாவோ பிந்துவாக உள்ளது. எனவே ஆத்மாவின் தந்தையும் பிந்துவாக தானே இருப்பார். இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கின்றார். நான் ஆத்மா எப்படி பிந்துவாக உள்ளேன் என்பது 30-35 வருடங்களாக புரியாமல் இருக்கும் குழந்தைகள் கூட இன்னமும் பாபாவிடம் இருக்கிறார்கள். ஒரு சிலரோ நல்ல முறையில் புரிந்துள்ளார்கள். தந்தையை நினைவு செய்கிறார்கள். எல்லையில்லாத தந்தை உண்மையான வைரம் ஆவார். எப்படி வைரம் ரொம்ப நல்ல பெட்டியில் தான் வைக்கப்படுது அப்படின்றார். யாரிடமாவது நல்ல வைரங்கள் இருந்தது என்றால் அவற்றை யாருக்காவது காண்பிக்க வேண்டி இருந்தால் அதை சாதாரணமாக காண்பிக்க மாட்டாங்க. தங்கம் அல்லது வெள்ளி டப்பாவில் வைத்து பிறகுதான் மற்றவர்களுக்கு அதை காண்பிப்பாங்க. ஏன்னா வைரமே விலை மதிக்க முடிய வேல்யூபிள், அதை சாதாரணமாக காண்பிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா வைரத்தோட அந்த அருமை, அதாவது அதனுடைய குவாலிட்டியை யார் கண்டுபிடிக்கணும்? நகை வியாபாரி, வைர வியாபாரி தான் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதில் அது போலியானதா, அதில் தோஷம் இருக்கா அல்லது சுத்தமான வைரமா அப்படிங்கிறத வைர வியாபாரி தான் சொல்ல முடியும். அதை கூட அவங்க எடுத்து காட்டும்போது
அதை வந்து தங்க டப்பாவோ வெள்ளி டப்பாவில் தான் வச்சு தான் அதை வந்து காட்டுவாங்க அப்படின்றாரு. மற்றவங்க யாருமே அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. வைரத்தை பற்றி வைர வியாபாரி தான் நல்லா புரிஞ்சிருப்பார். போலியானவைகளை காண்பித்தால் அது கூட மற்றவர்களால் புரிஞ்சிக்க முடியாது. இது போலியானதா சுத்தமானதா அப்படின்றது கூட புரிஞ்சிக்க முடியாத நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றார். இதே போல் நிறைய பேர் ஏமாத்துறாங்க இந்த உலகத்தில் இருக்குது. எனவே இப்பொழுது உண்மையான தந்தை வந்துள்ளார். ஆனால் போலியானவர்களும் எப்படி எப்படி இருக்கிறார்கள் என்று மனிதர்களுக்கு எதுவுமே தெரியலை. அதாவது எப்படி வந்து வைரத்தோட மதிப்பு வைர வியாபாரி தான் தெரிஞ்சிக்க முடியுமோ, நிறைய பேர் வந்து வைரத்தை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க இல்லையா? அதே போல் உண்மையான வைரமே சிவபாபா வந்திருக்காரு. ஆனால் போலியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து அவரை தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். உண்மையினுடைய படகும் ஆடும் அசையும் ஆனால் முழுகாது என்று பாடப்படுகிறது. ஆனால் பொய்யான படகு வந்து ஆடுவது கிடையாது. இதை எவ்வளவு ஆடுமாறு செய்கிறார்கள்? யார் இந்த படகில் இங்கு கூட அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களே ஆடுமாறு செய்வதற்கு முயற்சி செய்கிறாங்க. பாபாவுக்கு டிசர்வீஸ் பண்ணுறாங்க. நிறைய குழந்தைகள் துரோகி ஆயிடுறாங்க அப்படின்றார். இப்பொழுது கூட படகோட்டியான தந்தை வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பாபா தான் தோட்டத்தின் எஜமானராகவும் இருக்கின்றார். ஏன்னா இது முட்களின் காடு என்பதை பாபா புரிய வைக்கிறார். எல்லோருமே இப்போ எப்படி இருக்காங்கன்னா தூய்மை இல்லாமல் இருக்காங்க. எவ்வளவு பொய்! உண்மையான தந்தையை யாரோ ஒரு சிலர் தான் மிக சரியாக அறிந்துள்ளார்கள். இங்கு இருப்பவர்களில் கூட நிறைய பேர் முழுமையாக அறியாமல் இருக்கிறார்கள். முழுமையான அறிமுகம் இல்லை. ஏனெனில் தந்தை குப்தமாக இருக்கின்றார். பகவானை நினைக்கவோ எல்லோருமே செய்கிறார்கள். அவர் நிராகாரமானவர் என்பதையும் அறிந்துள்ளார்கள். பரந்தாமத்தில் இருக்கிறார் என்பதையும் அறிந்துள்ளார்கள். நாமும் கூட நிராகார ஆத்மா ஆவோம் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஏன்னா சாகார உணர்வில் வந்து மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். பகவானுக்கு தான் பரம்பிதா பரமாத்மா என்று கூறப்படுகிறது. இதை புரிந்து கொள்வதோ மிகவும் சுலபமாகும். பரமபிதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் பரிய எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கும் பரம ஆத்மா, சப்தங்களுக்கு அப்பாற்பட்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ பரமபிதா என்றால் அப்பாற்பட்டு இருக்கும் பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் அப்படின்றார். உங்களுக்கு ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. உங்களை பரம அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்களாம் மறுபிறவி எடுக்கிறீங்க. இந்த விஷயங்களை மனிதர்கள் யாருமே அறியாமல் இருக்கிறார்கள். பகவானை கூட சர்வவியாபி என்று கூறிவிடுகிறார்கள். பக்தர்கள் பகவானை தேடுகிறார்கள். மலை மீது, தீர்த்தங்கள் மீது, நதிகள் எல்லாத்துக்கும் போகிறாங்க. நதி ஒரு பொழுதும் தூய்மையாக்க முடியாது. அதாவது நதி தான் வந்து பதீத பாவனை தூய்மையாக்கக்கூடியது அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. அதில் குளித்தா நம்ம தூய்மை ஆகிடுவோம் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்காங்க அப்படின்றார். பக்தி மார்க்கத்தில் நமக்கு என்ன வேண்டும் என்பது கூட யாருக்குமே தெரியறதில்லை. முக்தி வேண்டும், மோட்சம் வேண்டும் என்று மட்டும் கூறிவிடுகிறார்கள். ஏன் அப்படின்னா இங்கே வந்து துக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுக்கு சலிப்படைஞ்சு போயிட்டாங்க. சலித்து போயிட்டு அவங்களுக்கு வந்து இந்த பூமியில் இந்த உலகத்தில் வாழ விருப்பம் இல்லாத முக்தி வேணும் அப்படின்றாங்க. ஆனால் சத்தியுகத்தில் யாராவது மோட்சம் அல்லது முக்தி வென்றாங்களா என்ன அப்படின்றார். அங்கே பகவானை யாருமே அழைப்பது கிடையாது. இங்கே வந்து துக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால தான் அழைக்கிறாங்க. பக்தியில் யாருடைய துக்கத்தையும் தீர்க்க முடியாது. ஒரு நாள் முழுவதும் அமர்ந்து ராம் ராம் என்று ஜபித்தாலும் கூட துக்கத்தை நீக்க முடியாது. ஏன்னா இது வந்து ராவணனுடைய ராஜ்யம். துக்கமோ கழுத்தில் பிணைக்கப்பட்டது போல இருக்கும் அப்படின்றார். சுகம் இருந்தது எங்கே? சத்தியுகத்தில். ஆனால் துக்கம் இருப்பது இந்த கலியுகத்தில்.
எனவே தான் இந்த கலியுகத்தை முட்களின் காடு அப்படின்னு சொல்லப்படுது என்றார். அந்த துக்கம் வர்றதுக்கு கூட காரணம் என்னென்னா, முதல் நம்பர் தேக அபிமானத்தினுடைய முள், பிறகு இருப்பது காமத்தினுடைய முள். இதனால தான் இந்த ராவண ராஜ்யத்தில் எல்லாருமே துக்கத்தில் இருக்காங்க அப்படின்றார். நீங்கள் இந்த கண்களால் பார்ப்பது அனைத்தும் அழியப் போகிறது என்று இப்பொழுது தந்தை புரிய வைக்கின்றார். இப்பொழுது நீங்கள் சாந்தி தாமம் செல்ல வேண்டியுள்ளது. உங்களது வீடு மற்றும் ராஜாங்கத்தை நினைவு செய்ய வேண்டும். வீட்டின் நினைவுடன் கூடவே தந்தையின் நினைவு கூட மிகவும் அவசியமாகும். ஏனெனில் வீடு ஒன்றும் பதீத்த பாவனை கிடையாது. அதனால் வீட்டை நினைவு செஞ்சாலே தூய்மை ஆகிடுவோன்றது கிடையாது. ஏன் வீட்டை நினைவு செய்ய சொல்கிறாரு? அங்கே அதுதான் நாம் திரும்ப செல்ல வேண்டிய இடம், நம்முடைய உண்மையான வீடு. நம்மளுடைய நடிப்பின் பாகம் முடிஞ்சிருச்சு. ஆக நம்ம வீட்டுக்கு போகணும், அதற்கான காலம் வந்துருச்சுன்றதை நினைவு ஏற்படுத்துகிறார். ஆகையினால நமக்கு வீட்டு மேலே கவனம் கொடுக்க வைக்கிறாரு. ஆனால் தந்தையை தான் நினைவு செய்யணும். இப்போ தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக தான் ஆத்மா தூய்மையாகும் அப்படின்றார். ஆகையினால தந்தை புரிய வைக்கிறாரே, குழந்தைகளே என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய நினைவின் மூலமாக தான் ஆத்மா தூய்மையாகும். என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் என்று பகவான் கூறுகிறார் என்பது ஒரு நாள் பத்திரிகைகளில் கூட வெளிவரும். விநாசம் நெருங்கும் பொழுது பத்திரிகை மூலமாக கூட இந்த குரல் நம்மளோட எல்லா உலகத்தில் வெளிப்படும் அப்படின்றார். ராஜதானி ஸ்தாபனை ஆகாத வரை விநாசம் ஆகாது என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பூகம்பம் ஆகியவை கூட ஏற்பட போகிறது. ஒரு புறம் குண்டுகள் வெடிக்கும், மறுபுறம் இயற்கை சேதங்கள் எல்லாம் ஏற்படும். உணவு தானியங்கள் ஆகியவையெல்லாம் கிடைக்காது. கப்பல்கள் வராது, பஞ்சம் ஏற்பட்டுடும், பசியால் எல்லாம் இறந்து போவாங்க. விநாசமோ அவசியம் ஏற்பட தான் போகிறது. விநாசம் ஆக போகிறது. எனவே ராம் ராம் என்று கூறுங்கள் என்று சாது சந்நியாசி ஆகியோர் கூற மாட்டார்கள். மனிதர்களோ பகவானையே அறியாமல் இருக்கிறார்கள். பகவானோ சுயம் அவரை பற்றியே கூறுகின்றார். வேறு யாருக்குமே இந்த விஷயங்கள் தெரியாது. அவர் வருவதற்கான குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அப்பொழுது அவர் இந்த வயோதிக சரீரத்தில் இந்த சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றிய ஞானத்தை கூறுகின்றார். இப்பொழுது குழந்தைகள் அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இதை கேட்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஏற்படணும் அப்படின்றார். இப்பொழுது தேவர்களுக்கெல்லாம் தேவனோ ஒரே ஒரு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஆவார். நான் உங்கள் அனைவரையும் தூய்மைப்படுத்தி அழைத்து செல்வேன் என்று அவர் கூறுகின்றார். ஒருவரை கூட இங்கே விடமாட்டேன். நாடகப்படி அனைவரும் சென்றே ஆக வேண்டும். ஆகையினால் அடுத்து பாபா சொல்கிறாரு, எந்த ஒரு தேகாதாரியையும் நினைவு செய்யாதீங்க. பார்த்தும் நாம் பார்ப்பது கிடையாது. நாம் எல்லாருமே ஆத்மாக்கள். நாம் நமது வீட்டுக்கு போக போகிறோம். குஷியோடு பழைய சரீரத்தை விட்டுவிட வேண்டும். தங்களது சாந்தி தாமத்தை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அந்மதி சோகதி ஆகிவிடும். ஒரு தந்தையை நினைவு செய்வது, இதில்தான் உங்களது உழைப்பு இருக்குது. உழைப்பு இல்லாமல் உயர்ந்த பதவியும் கிடைக்குமா என்ன? பாபா வருவதே நரனிலிருந்து நாராயணராக்குவதற்கு. இப்பொழுது இந்த பழைய உலகத்தில் எந்த நிம்மதியும் கிடையாது. அமைதி இருப்பதோ சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில். இங்கோ வீட்டுக்கு வீடு அசாந்தி தான் நிறைந்திருக்கிறது. இப்பொழுது இந்த சீச்சி உலகத்தை மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்காக சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்ய வந்துள்ளேன். இந்த நரகத்தில் நீங்கள் பதீத்தமாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். ஆகையினால தந்தை மற்றும் சொர்க்கத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் கூட உங்களுக்கு அன்மதி சோகதி, இறுதி காலத்தில் புத்தி எவ்வாறோ அவ்வாறு கதியாகிவிடும்.
திருமணம் ஆகியவற்றிற்கு தாராளமாக செல்லுங்கள். ஆனால் தந்தையை நினைவு செய்யுங்கள். முழு ஞானமும் புத்தியில் இருக்க வேண்டும். தாராளமாக வீட்டிலிருங்கள். குழந்தைகள் ஆகியோரை பராமரியுங்கள். ஆனால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்பது பாபாவின் கட்டளையாகும். இதில் வீட்டை விட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இல்லை என்றால் குழந்தைகளை யார் பராமரிக்க முடியும்? பக்தர்கள் கூட வீட்டில் இருக்கிறார்கள், இல்லறத்தில் இருக்கிறார்கள். பிறகும் பக்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இல்லையா? ஏன்னா அவங்க பக்தி செய்கிறாங்க, வீடு வாசல்லாம் பராமரிக்கிறாங்க. அதனால தான் அவங்க பக்தர்கள். அதுபோன்று நீங்களும் கூட வீடு வாசலை பராமரிங்க, குழந்தைகளை பார்த்துக்குங்க. ஆனால் புத்தி மூலமாக தந்தையை நினைவு செய்யுங்க. இங்கே நினைவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றார். வைகுண்டத்தின் ஸ்தாபனை ஒன்றும் கிருஷ்ணர் செய்வது கிடையாது. கிருஷ்ணரோ வைகுண்டத்துக்கு அதிபதி ஆகிறார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்திருந்தார். சங்கமத்தின் நேரத்தில்தான் கீதையின் பகவான் வருகின்றார். கிருஷ்ணரை பகவான் என்று கூற மாட்டார்கள். இவரோ படிப்பவராக இருக்கின்றார். தந்தைக்கு பதிலாக குழந்தையின் பெயரை போட்டுவிட்டார்கள். தந்தையை குழந்தைகள் மறந்துவிட்டார்கள். எனவே கீதையும் கூட குறையுடையதாக ஆகிவிட்டது. குறையுள்ள கீதையை படிப்பதால் என்ன ஆகும்? பாபா இப்பொழுது ராஜயோகம் கற்பித்து சென்றார். அதன் மூலமாக கிருஷ்ணர் சத்தியுகத்தின் அதிபதி ஆனார். இந்த விஷயங்களை பாபா இப்போ புரிய வைக்கிறாரு. அந்த கீதை கேட்பதனால எந்த லாபமுமே கிடையாது. நமக்கு கற்பிப்பவர் யாரும் தேகாதாரி கிடையாது என்பதை குழந்தைகள் நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே போல் நம்முடைய தந்தை எந்த சாஸ்திரத்தையும் படித்து சொல்லக்கூடியவராக கிடையாது. சிவபாபா ஏதாவது சாஸ்திரம் படிச்சிருக்காரா என்ன? மனிதர்கள் படிக்கிறாங்க. சிவபாபா கூறுகின்றார், நான் கீதை ஆகியவை எதுவும் படித்தது கிடையாது. நான் எந்த ரதத்தில் அமர்ந்துள்ளனோ அவர் படிச்சிருக்காரு. ஆனால் நான் எதுவும் படித்ததில்லை. எனக்குள்ள முழு சிருஷ்டி சக்கரத்தினுடைய முதலிடைக்கடை ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் அரசாட்சி கொடுப்பதற்காக வந்திருக்கேன். எனவே இப்பொழுது பழைய உலகத்தின் மீதுள்ள பற்றை நீக்கிவிடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதில் தான் உழைப்பு வேண்டும். உண்மையான பிரியதர்ஷினிக்கு அடிக்கடி பிரியதர்ஷனின் நினைவு தான் வந்து கொண்டே இருக்கும். எனவே இப்பொழுது தந்தையின் நினைவு கூட அதுபோல உங்களுக்கு உறுதியாக ஆக வேண்டும். குழந்தைகளை என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். சொர்க்கத்தின் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று பரலோக தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார். குழந்தைகளை இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்க. நீங்கள் எல்லாருமே தூதர் ஆகுங்க, மெசேஞ்சர் ஆகுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். அப்பா மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்யுங்க. அப்போ தான் பல பிறவிகளின் பாவங்கள் சாம்பலாகிவிடும் என்ற இதே செய்தியை நீங்கள் அனைவருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எல்லாரும் வீடு திரும்பி செல்வதற்கான நேரம் வந்துருச்சு அப்படின்றத புரிய வைங்க அப்படின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தந்தை மூலமாக பக்தர் என்ற பட்டம் கிடைக்கும் வகையிலான எந்த செயலும் செய்யக்கூடாது. தூதர் ஆகிய அனைவருக்கும் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதற்கான செய்தியை அளிக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இந்த பழைய உலகத்தில் எந்த நிம்மதியும் இல்லை. இது சீச்சி உலகமாகும். இதை மறந்து கொண்டே செல்ல வேண்டும். வீட்டின் நினைவுடன் கூடவே தூய்மையாவதற்காக தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். பாபா வரதானம் சொல்கிறாங்க, இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்ட உணர்வில் இருக்கும் நிரந்தர யோகி ஆகுங்கள். பாபா வரதானத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு. நிரந்தர யோகி ஆவதற்கான எளிய விதி, இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்ட விருத்தியில் இருக்க வேண்டும். விடுபட்ட விருத்தி என்றால் ஆத்மீக ரூபமாகும். யார் ஆத்மீக ரூபத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் சதா விடுபட்ட மற்றும் பாபாவிற்கு அன்பானவர் ஆகிறார்கள். என்ன செய்தாலும் விளையாடினேன், செய்யவில்லை என்ற அனுபவம் செய்வார்கள். எனவே இல்லறத்தில் இருந்தாலும் ஆத்மீக ரூபத்தில் இருப்பதால் அனைத்தும் விளையாட்டு போன்று சகஜமாக அனுபவம் ஆகும். பந்தனமாக தோன்றாது. அன்பு மற்றும் சகயோகத்தினுடைய சக்தியை மட்டும் சேருங்கள். உயரம் தாண்டி உங்களால் செல்ல முடியும், ஹை ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார்.
ஸ்லோகன்: புத்தியின் ஆழம் மற்றும் ஆத்மாவின் லேசான தன்மைதான் பிராமண வாழ்வின் சிறப்பியல்பு ஆகும். அவ்யக்த பிரேரணை: சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தன்னுடையதாக ஆக்குங்கள். தைரிய சக்தி இருந்தால் சர்வசக்திவானின் உதவி கிடைக்கும். பெண் சிங்கம் ஒருபொழுதும் யாருக்கும் பயப்படாது, பயமற்று இருக்கும். என்னவாகும் தெரியாது என்ற பயமும் இருக்காது. சத்திய சக்தியின் சொரூபத்தில் இருந்து கொண்டு போதையில் பேசுங்கள். பாருங்கள், நாம் சர்வசக்திவானின் அரசாங்கத்தின் அனுசாரம் செல்பவர்கள். அந்த சர்வசக்திவானின் அரசாங்கத்தினுடைய அனுசாரம் செல்பவர்கள். இந்த நினைவினால் யதார்த்தமற்றதை யதார்த்தத்தில் கொண்டு வாருங்கள். சத்தியத்தை தான் வெளிப்படுத்த வேண்டும், மறைக்கக்கூடாது. ஆனால் சத்தியத்தின் கூடவே இனிமை மற்றும் பண்பாடு அவசியமாக உங்களுக்கு இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.